நண்பர்களே வணக்கம். இன்று நாம் பேசப்போவது மனதின் அமைதி பற்றி. மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைய வேகமான உலகில் அழுத்தம், கவலை, பயம் போன்றவை மனதை தொந்தரவு செய்கின்றன. எனவே மனதின் அமைதிக்கு என்ன செய்யலாம்? முதலில், மனதின் அமைதி என்றால் என்ன? அது உள் சமநிலை, எந்த வெளி தொந்தரவும் இல்லாத நிலை. ஆன்மீக ரீதியாக இது ஆத்மாவுடன் இணைவது, உளவியல் ரீதியாக எண்ணங்களை கட்டுப்படுத்துவது. இதை அடைய சில எளிய வழிகளை பார்ப்போம். 1. தியானம், மெடிடேஷன். தினசரி 10 முதல் 15 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். எப்படி? அமைதியான இடத்தில் உட்காருங்கள், கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள், உள்ளிழுத்து வெளியிடுங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றை தள்ளிவிடாமல் அவற்றை கடந்து செல்ல விடுங்கள். போக போக மனம் அமைதியடையும். ஆன்மீகத்தில் இது தியானம் என்று சொல்லப்படுகிறது. உளவியலில் இது மைண்ட்ஃபுல்னஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதை செய்தால் கவலைகள் குறையும், தெளிவு வரும். 2. மூச்சு பயிற்சி, பிரீதிங் எக்ஸர்சைசஸ். மனம் கலங்கும் போது ஆழமான மூச்சு உதவும். 4-7-8 முறை 4 வினாடிகள் உள்ளிழுத்து 7 வினாடிகள் வைத்திருந்து 8 வினாடிகள் வெளியிடுங்கள். இதை 4 முறை செய்யுங்கள். இது உடனடி அமைதியை தரும். யோகாவில் இது பிராணாயாமா என்று சொல்லப்படுகிறது. உளவியலில் இது அழுத்தத்தை குறைக்கும் தொழில்நுட்பம். தினசரி செய்யுங்கள், குறிப்பாக இரவு தூங்கும் முன். 3. இயற்கையுடன் இணைதல், கனெக்ட் வித் நேச்சர். வெளியே சென்று மரங்கள், பூக்கள், காற்று ஆகியவற்றை ரசியுங்கள். ஒரு நடைபயணம், பூங்காவில் உட்காருதல், இவை மனதை புத்துணர்ச்சி அடையச் செய்யும். ஆன்மீகத்தில் இயற்கை கடவுளின் உருவம். உளவியலில் இது ஈகோ தெரப்பி என்று அழைக்கப்படுகிறது. வாரத்தில் 3 நாட்கள் இதை செய்யுங்கள். உங்கள் மனம் புதிய எண்ணங்களால் நிரம்பும். 4. நன்றியுணர்வு, கிராட்டிடியூட் பிராக்டிஸ். தினசரி 3 நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி சொல்லுங்கள். ஒரு நோட்டில் எழுதுங்கள். இது எதிர்மறை எண்ணங்களை தள்ளிவிடும். ஆன்மீகத்தில் இது பிரார்த்தனை போன்றது. உளவியலில் பாசிட்டிவ் சைக்காலஜி என்று சொல்லப்படுகிறது. இதை செய்தால் மனம் சந்தோஷத்தால் நிரம்பும். 5. உடற்பயிற்சி மற்றும் உணவு, எக்ஸர்சைஸ் அண்ட் டயட். தினசரி 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்யுங்கள். சரியான உணவு, பழங்கள், காய்கறிகள், நீர், இவை மனதை தெளிவாக்கும். ஆன்மீகத்தில் உடல் ஆத்மாவின் கோவில். உளவியலில் உடற்பயிற்சி என்டார்பின்களை வெளியிடும். காஃபீன், சர்க்கரை போன்றவற்றை குறைக்குங்கள். 6. நண்பர்களுடன் பேசுதல், சோஷியல் சப்போர்ட். தனிமையில் இருக்காதீர்கள். நம்பிக்கையான நண்பர் அல்லது குடும்பத்தினருடன் உங்கள் உணர்வுகளை பகிருங்கள். 7. எதிர்மறை எண்ணங்களை மாற்றுதல், காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங். கவலையான எண்ணம் வந்தால், இது உண்மையா, இதை மாற்ற முடியுமா என்று கேளுங்கள். ஆன்மீகத்தில் இது விவேகம், டிசர்ன்மெண்ட். உளவியலில் CPD, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக இவற்றை தொடர்ந்து செய்யுங்கள். மனதின் அமைதி ஒரு நாளில் வராது, ஆனால் பயிற்சியால் வரும். நீங்கள் அமைதியான மனத்துடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி, நமஸ்காரம்.